சமீபத்தில் டாக்டர் சுதா சேஷன் வந்து அபிராமி அந்தாதி பத்தி பேசுறப்போ ஒரு அறிவியல் சான்று சொன்னாங்க. நம்முடைய உலக கேலண்டர்ல ஒரு 300-350 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 15 நாள் காணாம போச்சுங்க. ஒரு 15 நாட்களுக்கான சுவடுகள் இல்லை. அது அமாவாசை பௌர்ணமி ஆக்கினார் அபிராமி பட்டிருக்காங்க. அபிராமிங்கிறத அதை இணைத்து பேசினாங்க. இதுவும் அதுவும் ஒன்றாக இருக்கலாம். ஏன்னா அறிவியல் என்பதே ஒரு வகையில் யூகம் இன்னைக்கு வந்து பின்னவீனத்துவ விஞ்ஞானம் சொல்லுது. போஸ்ட் மாடர்ன் சயின்ஸ். நீங்க வந்து தியரி ஆஃப் எவ்ரி திங்னு கென் வில்பருடைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா, கவிதையை போல இலக்கியத்தை போல அறிவியலும் ஒரு புனைவு தான். அப்படிதான் அறிவியலையே பாக்குறாங்க. ஆக இந்த குறிப்பிட்ட சம்பவம் ஒரு 15 நாட்கள் வந்து கேலண்டர்ல இருந்து காணாம போச்சுங்கிறது அமாவாசை பௌர்ணமியானதை குறிக்கும் அப்படின்னு அவங்க ஒரு புள்ளிவிவரத்தோடு ஒரு முறை பேசினாங்க. இரண்டாவது, எளிய பிரார்த்தனைகள் கூட தடதடன் நிறைவேறதை பார்ப்போம். ஒரு போய் விண்ணப்பம் பண்ண, கோயிலில் போய் வேண்டிட்டு வந்த இது நடந்ததுன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் ஆஸ்பெக்ட், அனுபவ ரீதியான சான்று. நீங்க எல்லாத்தையுமே அறிவியலை நிரூபிக்க முடியாது. இப்போ வயிற்று வலி வருதுன்னா வயிற்று வலியினுடைய காரணத்தை தான் நீங்க நிரூபிக்கலாம், வயிற்று வலியை நிரூபிக்க முடியாது. அவங்கவுங்க உணரணும். அது வலிக்கு அப்படின்னா ஆனந்தத்துக்கு எப்படி இருக்கு?